வணக்கம். இது நோ டாபிக். நான் சேகு. ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் நிறைய விடயங்கள், நிறைய கதைகள், நிறைய தலைப்புகள் எல்லாம் பேசு பொருளாகுது. நாம் எந்த விடயத்தை பதிவிட்டாலோ பேசினாலோ அது தொடர்பில் விமர்சனங்களும் வருகிறது. இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது. மக்களை பார்த்து அல்லது சமூகத்தை பார்த்து நாங்கள் ஒரு கேள்வியை போடுற நேரம், இந்த கேள்விக்கான பதில்கள் என்ன என்று கேட்குற நேரம் இது விமர்சனங்களாக மாறுது. இப்போது இதே போல் தான் நிறைய விடயங்களை நாங்கள் பேசலாம். இன்றைக்கு நாங்கள் நோ டாபிக்கினூடாக பேச போகிற விடயத்துக்கும் சில எதிர்த்தரப்புகள் அல்லது எதிரான கருத்துக்கள், ஆதரவான கருத்துக்கள், இல்லை விமர்சனங்கள், இப்படி நிறைய விடயங்களை நம்ம எதிர்பார்த்து தான் இந்த விடயத்தில் இறங்குறோம். எந்த நிகழ்ச்சி பண்ணினாலும், எந்த விடயங்களை பண்ணினாலும், சமூக வலைத்தளங்கள் எதை பதிவிட்டாலும் நாங்கள் உங்களுடைய கருத்து, உங்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நல்ல விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும், அல்லது தனிப்பட்ட ரீதியாக தாக்கக்கூடிய விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்குது. சரி, இப்போது நாங்கள் இந்த விமர்சனங்களை தாண்டி இப்போது நாங்கள் பேச போகிற இந்த விடயம் கொஞ்சம் மனதுக்கு நெகிழ்ச்சியான அல்லது மனதுக்கு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். நேற்று முன்தினம் இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், கரூரில் நடந்த ஒரு சம்பவம், தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இப்போது முழு தமிழ்நாடையும் இன்றைக்கு வரைக்கும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தாவேகா தலைவர்களுடைய கூட்டத்தில் ஒரு நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இன்றைய நாள் தகவலின் அடிப்படையில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு திரளான மக்கள், கிட்டத்தட்ட 30,000 மக்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க, கரூர் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. இதில் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெரிசலால் இவ்வளவு மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதற்கு தாவேகா தலைவர் பொறுப்பு சொல்லணும் அப்படின்ற பல விமர்சனங்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு அரசு சார்பாகவும் அல்லது தமிழ்நாட்டு அரசுக்கான எதிர்ப்புகளும் வந்திருக்கிறது. ரெண்டு விடயங்களை இங்கே நாங்கள் பார்க்கணும், பேசணும். ஒரு குறுகிய நேரத்தில் தான் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கரூரில் தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய கூட்டம் இடம்பெற்றுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இப்போ அங்கே அவங்க 3 இடங்களை கோரியிருந்ததாக சொல்லப்படும். 2 இடங்களை கோரியிருந்தாங்களாம். அந்த 2 இடங்களுக்கும் சன நெரிசல் செல்ல முடியாது, இல்லது ஒரு தொகையான மக்களை தான் இந்த இடத்திற்கு வரவழைக்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்திருந்ததாகவும், அதற்கு பிறகுதான் இந்த இடத்தை, இந்த சம்பவம் நடந்த இடத்தை தெரிவு செய்து வழங்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் 2 சிக்கலான விடயம் இருக்குது. ஒன்று அரசியல் நோக்கம், இன்னொன்று இல்லை இட வசதி பெரிதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்யப்பட்டிருந்ததா, முறையாக நடந்ததா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம்தான். என்ன சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய இப்படியான இப்போ விஜயை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அங்கே அரசியல் கட்சிக்காக வந்தவர்களை தாண்டி விஜயனுடைய ரசிகர்களாக நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. கடந்த நாங்கள் கூட்டங்களில் இது தொடர்பான செய்திகளை, தகவல்களை, காணொலிகளை உங்களுக்கு நாங்கள் தந்திருந்தோம். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் நிறைய பேசியிருக்கிறாங்க. எனவே இப்போது இந்த இடத்திற்கு விஜய் வந்தது, அதற்கு பிறகு இந்த சம்பவத்திற்கு பின்னாடி விஜய் சென்றது, இந்த இடத்தை விட்டு அவர் விலகி சென்றது, அதுக்கப்புறம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய, பொதுமக்களினுடைய நிலைமை தொடர்பாக விஜயனுடைய கருத்து என்னவாக இருந்தது, அவருடைய எக்ஸ்தலத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருந்தது, தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, இந்த போன்ற விடயங்களை நிறைய இந்திய ஊடகங்கள் செய்திகளாக நொடிக்கு நொடி தந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் இப்போ 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு நட்டையீடாக சில விடயங்களை சொல்லி இருக்கிறது. ஆனால் உயிர்களுக்கு விலை மதிப்பற்றது, உயிர்களுக்கு விலை மதிப்பு இல்லாதது என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரம் கூட்டத்திற்கு அனுப்புவதே தவறு. அதே போல் அவர்களுக்கு அந்த வாக்குரிமை கிடைக்கும் வரைக்கும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள செய்வது ஒரு தவறான ஒரு செயலாக இருக்குது. 2 வயது குழந்தை இருந்திருக்கிறது. நான் என்னுடைய சமூக வலைத்தளங்களில் கூட ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தேன். ஒரு தந்தை ஒரு சின்ன குழந்தையை தூக்கி கொண்டு கதற காட்சிகள் ஒரு தந்தையாக, நானும் ஒரு தந்தையாக எனக்கு அது மனதை அப்படியே நெருட செய்து, என்னுடைய இதயத்தை கணக்க செய்து. இவ்வாறான சம்பவங்கள் இந்த தமிழக மக்கள் இந்த அரசியல் பின்னணிக்கு அல்லது இந்த நடிகர்களுடைய பின்னணிக்கு செல்கிற நேரம் எவ்வளவு தூரம் இழப்புகள் ஏற்படுது என்கின்றதுக்கு அண்மை காலத்தில் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குறிப்பாக விஜயனுடைய ரசிகர்கள் விஜயை பார்ப்பதற்கு போகிற போது இது மாதிரியான
நிறைய சன நெரிசல் வரக்கூடும் என்கின்ற எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கலாம். காரணம், எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் பார்க்கணும் என்ற ஆசை இருக்கிறது. அரசியல் கூட்டத்திற்கு அப்பால் சின்ன குழந்தைகளை கொண்டு போகிற நேரம் ஏற்பட்ட நெரிசலில் இவ்வாறான உயிரிழப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இந்த விடயம் மாறியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய கரூர் விவகாரம் மாறியிருக்கிறது. இதுவரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலே விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருந்தது. வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய கூட்டங்களை பார்த்து ஆளும் எதிர்த்தரப்புகள் ரொம்ப ஒரு அதிர்ச்சியான பார்வையில் கவனத்தை செலுத்தியிருந்தாங்க. எந்த ஒரு விடயத்தை நாங்கள் அரசியலாக பார்க்கக்கூடாது, சமூகம் சார்ந்து பார்க்கணும், மக்கள் சார்ந்து பார்க்கணும் என்ற எண்ணம் எங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். இப்போது சில விமர்சனங்களை நாம் சொல்கிற நேரம் நம்மளை விமர்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. விஜயனுடைய இந்த கூட்டம் தொடர்பில் ஏற்கனவே பெரிய பெரிய 2 கூட்டங்கள், லட்சக்கணக்கில் மக்கள் வந்த கூட்டங்களில் ஏற்பாடு செய்திருந்த விஜயனுடைய தாவேகா கட்சியினர் இந்த கூட்டத்தை எவ்வாறு ஏற்பாடு செய்திருந்தாங்க. இப்போ போலீஸார் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வழங்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த இடம் வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, பாதுகாப்பு தொடர்பில் குற்றச்சாட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் அல்லது விஜயனுடைய கட்சியினுடைய முக்கிய புள்ளிகள் முன்வைக்கிற நேரம் அங்கு வந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வேறு விதமாக பதிந்திருந்தாங்க. குறிப்பாக ஒரு தண்ணி போத்தல் கூட மக்களுக்கு கொடுக்கல, இந்த இடத்துல இவ்வாறான சிக்கல்கள் இருந்தது, நெரிசல் வார நேரம் அல்லது விலகி போங்கன்னு சொல்கிற நேரம் தான் நெரிசல் ஏற்பட்டது, இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி மக்களுக்கு சொல்கிற நேரம் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து ஏற்பட்டதுடனே விஜய் மேலிருந்து பேசிக்கொண்டிருந்தவர் நிப்பாட்டிட்டு அப்படியே இறங்கி போயிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இவ்வளவு சம்பவம் ஏற்பட்டு ஊடகவியலாளர்கள் விஜயிடம் கருத்து கேட்கிற நேரம் விஜய் எதையும் சொல்லாமல் விமான நிலையத்துக்கு புறப்பட்டு போனது, அந்த விமான நிலையத்துக்கு உள்ளால போகிற காட்சிகள்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ இலங்கையிலும் நிறைய விஜய்க்கான ரசிகர்கள் இருப்பாங்க. நாங்கள் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர்கள் அல்ல, பொதுவாக சில விடயங்களை நான் பேசுவேன், அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் எனக்கு இருக்கிறது. இதை விட எவ்வளவோ விமர்சனங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். நேரடியாக முகத்துக்கு நேராக கூட நிறைய விமர்சனங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இது விஜயினுடைய அரசியல் அனுபவம் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. விஜய்க்கு இது போன்ற அவர்களுடைய கூட்டங்களை நடத்துகின்ற ஏற்பாட்டாளர்கள் இதற்கு சரியான முறைகளை செய்தாங்களா, இல்லை போலீசாருடைய பாதுகாப்பையும் தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாவேகா உறுப்பினர்களை வைத்து, முக்கிய உறுப்பினர்களை வைத்து அவர்களுக்காகவே ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கவிருந்தது. மக்களுடைய இவ்வளவு என்ன கேட்டால், இதுக்கு முதல்ல பல கூட்டங்களில் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற இடத்துல அவர்களுடைய தாவேகா குழுவினருடைய உறுப்பினர்களை வைத்து சில விடயங்களை மேற்கொண்டிருக்கிறது. இலங்கையில் இது போன்ற விவகாரங்கள் நிறைய நடக்குது. குறிப்பாக இந்த கட்சிகளுடைய கூட்டங்கள் நடக்கிற போது அந்த கட்சிகளுடைய ஆதரவாளர்கள், முக்கிய உறுப்பினர்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அழகாக செய்து இந்த இடத்துல சில உறுப்பினர்களுக்கு ஒரே மாதிரியான டிஷர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த குரூவாக செயற்படுகிற ஒரு டீமேக்காக செயற்படுகின்ற நிலவரம் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்தில் அப்படியான விவகாரங்கள் நடத்தப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. நடத்தப்பட்டிருந்தாலும் அது போதுமானதா? காரணம், விஜயனுடைய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நிறைய மக்கள் வராங்க. அப்போது அவங்க என்ன செய்திருக்கணும், அவங்களுடைய கட்சியின் சார்ந்த சில உறுப்பினர்களை, அங்கத்தவர்களை ஏற்பாடு செய்து இந்த கூட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கூட்டங்களை சரியாக வழி நடத்துறதுக்குமான செயற்பாடுகளை அவங்க செய்திருக்கணும். அடுத்து ஆரம்ப நேரத்திலிருந்து விஜயனுடைய வருகை தொடர்பில் சிக்கலாக இருந்துச்சு. காலையில் 11 மணிக்கு வாரன்னு சொன்னார், ஆனால் வந்தது மாலையில் 7 மணிக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க 3 மணிக்கு வாரது என்று சொன்னார், அதற்கு பிறகு வந்தது 6 மணிக்கு என்கின்ற கருத்துக்கள், பரஸ்பரமான கருத்துக்கள் இருக்கிறது. இங்கேயும் சிக்கல் இருக்குது. உரிய நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி தலைவராக இருக்கிறவர் இந்த ஒரு கூட்டம் தான் நேற்று அவருக்கு இருந்திருக்குமா, நேற்று முன்தினம் இருந்திருக்குமான்றது ரெண்டாவது விடம். ஆனால் நேரம் 11 மணிக்கு அந்த இடத்துல வந்திருந்தாருன்னு சொன்னால் இவ்வளவு சன நெரிசல், இவ்வளவு மக்கள் தொகை கூடியிருக்க மாட்டாங்க. எனவே இருக்கிறவங்களை வச்சு இந்த கூட்டத்தை நடத்தணும், இந்த நேரத்தை சரியாக கணிப்பிடணும் என்கிற ஒரு விடயம் கூட இருக்கிறது. எனவே இப்போ விமர்சனங்கள் பரவலாக எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தின் மீது விஜயனுடைய பல தரப்பிலிருந்து பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் பொதுமக்களாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க, அந்த கூட்டத்தில் உறவுகளை இழந்தவங்க, குழந்தைகளை இழந்தவங்க, தங்களுடைய பிள்ளைகளை இழந்தவங்க, பெற்றோரை இழந்தவங்க எல்லாம் பரவலாக கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த கூட்டம் நடந்த முறையும் நடத்தப்பட்ட முறையும்
அதில் இருந்தவர்கள் நடந்து கொண்ட முறையும் விஜய் உட்பட ஏனையவர்கள் நடந்து கொண்ட முறையும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே ஒரு அரசியலுக்கு இறங்குற நேரம் அரசியல் பற்றின அனுபவம் இருக்கணும், அந்த அரசியல் பற்றிய தேடல்கள் இருக்கணும். அந்த அரசியல் கூட்டங்களை நடத்துகிற நேரம் அந்த அரசியல் கூட்டங்களை எவ்வாறு நடத்தணும் என்றது ஒரு தலைமைத்துவ பண்பாகவும் இருக்கிறவங்களுக்கு அது முக்கியம். அதே போல் அடுத்த கட்டவர்கள் அவர்களுடைய செயலாளர்கள், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், அதே போல் கட்சியினுடைய இந்த கூட்டத்தை ஏற்பாட்டாளர்கள், இப்படி நிறைய பேரோட கலந்தாலோசித்து தான் ஒரு கூட்டத்தை ஒரு மீட்டிங்கை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது எல்லாம் நடந்திருக்கிறதா, இதையும் தாண்டி நடந்ததனால் இவ்வளவு உயிர்கள் போனதா என்கின்ற கேள்விக்குறியும் என்ற கவலையும் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஒரு உயிருக்காக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் எந்த நடிகரை நாங்கள் பின்பற்றுறதும் இல்லை, என்ற நடிகருக்கு பின்னால் போகிறதும் இல்லை. ஆனால் இந்த 41 உயிர்களுக்கு யார் பொறுப்பு, யார் வகை சொல்ல போவது, யார் பொறுப்பு கூற போவது என்கின்ற விமர்சனங்கள் இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எழுப்பி இருக்கிறது. உடனடியாக மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த வைத்தியசாலைக்கு சென்று மக்களை பார்வையிட்டு அவர்களுக்கான நட்டையீடு தொகையை அறிவித்து அதற்கான ஆரம்ப கட்டத்திலேயே ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தாங்க. அதே போல் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் போயிருந்தாங்க, எதிரணியினர் பலர் இது தொடர்பில் பேசியிருந்தாங்க, சென்று பார்வையிட்டிருந்தாங்க. எனவே முழுக்க இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாட்டு அரசின் மீது சுமத்தப்படுகின்றதும், தமிழ்நாடு அரசு இல்லை இது வேறொரு பக்கமாக திசை திருப்புறதும் என்கின்ற ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய விடயம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஒரு உரையை நான் பார்த்துருந்தேன். அதில் அவர் சொல்லியிருந்தார், இதை நான் அரசியலாக பார்க்க விரும்பலை, இது ஒரு அரசியல் நோக்கமாக நான் பேச விரும்பலை, அதனால் அதை பற்றிய கேள்விகள் என்கிட்ட கேட்காதீங்க. விஜய் கைது செய்யப்படுவாரா என்கிற கேள்விக்கு கூட அவர் சொல்லியிருந்தார், அதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, நான் அரசியலை பார்க்க விரும்பலை, மக்களாக பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இப்போ இதற்கான ஒரு குழு ஒன்று நியமித்து விசாரணைகளை தமிழ்நாட்டு அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த விசாரணைகளை பல தகவல்கள் வெளியில் வர ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் தாவேக்காவினுடைய செயற்பாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது முழுமையாக நிராகரிக்கக்கூடியதா என்பதை தமிழ்நாட்டு அரசு தான் சொல்லணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நியமிக்கப்பட்ட குழு தான் சொல்லணும். எனவே இந்த மாதிரியான கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது தலைவர்கள், அந்த கட்சி தலைவர்கள் இது தொடர்பில் மிக அவதானத்தை செலுத்தணும். மக்கள் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது தங்களுடைய பிள்ளைகள் அனுப்புகிற நேரம் அல்லது இந்த சினிமாக்காரர்கள் பின்னாடி ஓட விடுற விடயங்களை கொஞ்சம் மக்கள் தவிர்க்கணும். ஒருவனுக்கு ரசிகனாக இருந்தால் அந்த ரசிகன் ஒரு இடத்திலிருந்து அந்த அவருடைய நடிப்பையோ அவருடைய ஏனைய திறமைகளோ ரசித்துட்டு அப்படியே நாங்கள் விட்டுறணும். இதை நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஒரு பற்றாக எடுத்துக்கொண்டு இது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுற நேரம் இந்த மாதிரியான கவலைக்குரிய இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது சாதாரணமாக மாறிவிடும். எனவே தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிறனும், இதற்கு பின்னரும் இந்த மாதிரியான இந்த அரசியல் கூட்டங்கள் நடக்கிற நேரம் அதற்கான வயது வரைமுறைகள் இருக்கவங்க அந்த அரசியல் கூட்டத்துக்கு போகணும். அந்த கூட்டம் தொடர்பாக முன்னேற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றதை அறிந்து போகணும். சின்ன குழந்தைகள் அந்த கூட்டத்திற்கு கொண்டு போகிறத பெற்றோர் தவிர்க்கணும். வயது எல்லைக்கு உட்பட்டவர்களை மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு அனுப்பணும் என்ற சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும். சில கட்சிகளும் இதை பின்பற்றணும். இலங்கையிலும் கூட இது மாதிரியான செயற்பாடுகள் இருக்குது. சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு பேரணி போகிறாங்க, சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க, சின்ன பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு என்னென்னமோ செய்கிறாங்க. இதையெல்லாம் முழுமையாக தவிர்க்கணும். இதையெல்லாம் சின்னவங்களை கூட்டிகிட்டு வச்சுட்டு போக முடியல, போக தேவையில்லை. ஊடகங்கள் இருக்குது, சமூக வலைத்தளங்கள் இருக்குது, நேரடி ஒளிபரப்பு நடக்குது, பார்த்துட்டு வீட்டில் பேசாமல் இருந்துடலாம். இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு போயிட்டு இது மாதிரியான இழப்புகள் நடக்கிற நேரம் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகத்திற்கு வெளியே வாழுகின்ற தமிழ் மொழி பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையில் நாங்களும் ஒரு கவலையடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் நிறைய பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நாங்கள் உலகத்தில் எந்த மொழி பேசினாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற நேரம் நாங்கள் ஊடகவியலாளர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு விடயமாக மாற்றுது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் நாங்கள் உடனுக்குடனில் நிறைய தகவல்களை உங்களுக்கு தரதற்கு தயாராக இருக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய நோ டாப்பிக்கில் நாங்கள் இதை பேசி இருக்கிறோம். கூட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த கூட்டங்கள் பற்றி அவதானத்தை செலுத்துங்க.
பாதுகாப்பு தொடர்பாக அவதானத்தை செலுத்துங்க. அதே போல் குழந்தைகளை கொண்டு போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரியான கட்சிகள் தங்களுடைய கூட்டங்களை எவ்வாறு ஏற்பாடு செய்கிற அனுபவம் இல்லாட்டி அனுபவம் உள்ளவர்களிடம் பேசி இது தொடர்பில் செயற்படுத்துங்க. மக்கள் எவ்வளவு எங்களுக்கு அந்த இடத்துல வைக்க முடியுமோ அவ்வளவு மக்களை வச்சு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான திட்டத்தை போடுங்க. உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ளுங்க. இது போன்ற அநியாயமாக 41 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இப்படி இன்னும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வராங்க. எனவே இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் தவிர்க்கிறதுக்கு நாங்கள் நிறைய விடயங்களை யோசிக்கணும். விஜய் சரியா, விஜய் தவறா, விஜய்க்கு தண்டனை வழங்கப்படுமா வழங்கப்படாதா, இது இரண்டாவது பட்சமாக இருக்கிறது. ஆனால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களும் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கிறது. இதற்கு பின்னாடியும் இந்த சினிமா அரசியல், சினிமா மோகம் இப்படி கொண்டு போய்விட்டு பல உயிர்களை காவு கொள்ளக்கூடாது என்பதற்கான ஒரு பதிவு காணொலியாக தான் இது உங்களுக்கு வருது. எனவே பார்க்கலாம் விஜய் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது, இந்த விவகாரம் தொடர்பில் அந்த சட்ட விடயங்கள் என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பில் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாங்கள் இது தொடர்பில் உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை தரதற்கும் தயாராக இருக்கிறோம். நிறைய விடயங்களை தெளிவாக பேசலாம். ஒரு குறுகிய நேரம், அதற்குள் நிறைய விடயம் பேசுறதுக்கு சில விடயங்களை தொட்டுட்டு போகலாம். அடுத்து வரும் காணொலிகளில் இது தொடர்பில் மேலதிக தகவல்களை உங்களுக்கு தரதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய நோ டாபிக்கினூடாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.